ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி. நமது தொலைபேசி இணைப்பில் மூத்த பத்திரிகையாளர் ஐயநாதன் இணைந்திருக்கிறார், பேசலாம். வணக்கம் சார். அதிமுகவிலிருந்து செங்கோட்டையனை நீக்கி எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டிருக்கிறார். இது நேற்றே அரசியல் வட்டாரங்களில் எதிர்பார்த்த ஒரு நிகழ்வாக இருந்தது. உங்களுடைய கருத்து என்ன? ஆமாம், எதிர்பார்க்கப்பட்டது. அன்றைக்கு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதற்கு கூறிய காரணம், செங்கோட்டையனை கட்சியிலிருந்து நீக்குவதற்கு காரணம் கொள்கை கோட்பாடு என்றெல்லாம் சொல்லியிருக்கிறார். எந்த கொள்கை எந்த கோட்பாட்டை மீறி செங்கோட்டையன் செயல்பட்டதாக இவர் சொல்கின்றார்? அதற்கான விளக்கம் இல்லை. அப்படி கொள்கையும் கோட்பாட்டையும் மீறினாரு அப்படின்னம்னா, செங்கோட்டையனுக்கு வந்துட்டு அவங்க ஒரு நோட்டீஸ் அனுப்பியிருக்கணும்ல, விளக்கம் கேட்டு. அதான ஒரு கட்சியை பொறுத்த வரைக்கும் முறை. இந்த மாதிரி கொள்கையை நீங்க மீறுறீங்க, கட்சியினுடைய கட்டுப்பாட்டை மீறுறீங்க அப்படின்னம்னா அது வேற விடயம். ஆமா, உங்களுக்கு எதிராக வந்துட்டு பேசுனாங்க, கட்சியினுடைய கட்டுப்பாட்டை மீறினாங்க அப்படின்னம்னா அது வேற. கட்சியை வந்துட்டு ஒருங்கிணைக்கணும், கட்சியை பலப்படுத்தணும், கட்சியிலிருந்து பிரிந்து சென்றவர்களை சேர்க்கணும் அப்படின்றதெல்லாம் வந்துட்டு சொல்றது எப்படி கொள்கை குறிக்கோள் கோட்பாடு இதுக்கெல்லாம் வந்துட்டு முரணானதாக இருக்கும்? அதாவது ஏதாவது ஒன்று சொல்லிட்டு கட்சியில இருந்து தன்னை எதிர்ப்பவர்களை நீக்குவது அப்படின்ற ஒரு கொள்கையை எடப்பாடி கடைபிடிக்கல. அவர் சொல்வது கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர்களோடு எந்தவித தொடர்பும் வைத்துக் கொள்ளக்கூடாது என்பது கழகத்தினுடைய ஒரு விதி. அதை மீறிவிட்டார் செங்கோட்டையன், அந்த காரணத்திற்காகவும் நீக்குகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் அந்த அறிவிப்பில். இல்ல, கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர்களை வந்துட்டு இவங்க சேர்த்துக்கிறதே இல்லையா நீங்க? அப்படி சொல்ல ஜெயலலிதா செஞ்சது இல்லையா? அப்படி எம்ஜிஆர் செஞ்சது இல்லையா? எந்த தொடர்பு வைத்துக் கொள்ளக்கூடாது அப்படின்னா அது என்ன அர்த்தம்? நீங்களே என்ன சொன்னீங்க, இவரே என்ன சொன்னாரு? அதாவது இங்கே என்ன பொதுச் செயலாளராக ஏத்துக்கிட்டு கட்சிக்கு உள்ள வரவங்க வரலாம்னு சொன்னாரு. அப்புறம் நீக்கினவங்களை ஏதோ பெரிய எதிரியா வந்துட்டு சித்தரிக்கிறது அப்படின்றது என்ன விதமான அரசியல் இது? எனவே திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அடிப்படையில் சொல்லக்கூடியது என்ன அப்படின்னோம்னா அதையும் சொல்லலாம். காரணம் அதை மட்டும் சொல்லட்டும். இந்த மாதிரி கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவரோடு தொடர்பு கொண்டார் என்பதற்காக நீக்கிறோம் அப்படின்னு. அதை வந்துட்டு கொள்கை கோட்பாடு குறிக்கோள் அப்படிலாம் சொன்னா என்ன அர்த்தம்? இவர் தான் கொள்கை இல்லாத ஒரு கூட்டணியும் வைக்கிறாரு. குறிக்கோள் அவருக்கு ஒரே குறிக்கோள் வந்துட்டு என்னன்னா திமுக இது வீட்டுக்கு அனுப்புறது, இது மட்டும் தான் குறிக்கோளை வச்சுட்டு இருக்கிறாரு. சார் என்ன இவருடைய கொள்கையற்ற கூட்டணி, குறிக்கோளற்ற ஒரு அரசியலை இவர் தான் பண்ணிட்டு இருக்கிறாரு. இவர் எப்படி இதையே வந்துட்டு சொல்றாரு இன்னொருத்தர் கட்சியில விட்டு நீக்கிறதுக்கு? எனவே இதெல்லாம் என்ன அப்படின்னீங்கன்னா, திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அரசியலை மிகவும் நகைப்புக்குரியதாக ஆக்கியிருக்கின்றார். அதுதான் அதிலிருந்து தெரியுது. செங்கோட்டையன் ஒரு மூத்த கட்சி உறுப்பினர். அவர் இது வரைக்கும் எத்தனை முறை ஜெயிச்சிருக்காரு, எத்தனை முறை அமைச்சராக இருக்காரு. திரு எம்ஜிஆர் அவர்கள் இருந்த போதே வந்துட்டு அவர் கட்சியினுடைய பொருளாதார தேர்ந்தெடுக்கப்பட்டவர். அவர் ஏதோ சும்மா ஒரு பாட்டு நீக்கிறது அப்படின்றதெல்லாம் வந்துட்டு என்ன அப்படின்னா அந்த கட்சியை மேலும் மேலும் பலவீனப்படுத்த தான் உதவுமே தவிர வேற எதற்கும் உதவாது. நன்றி சார். இணைப்பிற்கு வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி.